அலவேலுபுரம் ஆனந்தகுணா தெருக்கூத்து குழுவினர் நடத்தும் நவீன திருவிளையாடல். நடிப்பு இஸ்திரிப்பட்டி இசக்கியப்பன், பில்பு கோபால், தில்லைராஜன், ஜெகதீசன் மற்றும் பலர். இசை டிக்கெட் டிக்கி பாபு. கதை வஜாம் டைரக்ஷன். மீஜி கொடுப்பா பில்பு கோபால். பஞ்சகச்சம் 5, மேல் துண்டு 6, தலப்பா 7. கூத்து முடிஞ்ச உடனே எல்லா அழுகு துணியும் நம்ம கடையில தான் போடணும்னு அந்த கூத்து நடத்துறவங்க கிட்ட சொன்னியா? அந்த எக்ரிமெண்ட்ல தானே இந்த கூத்துல நடிக்கிறதாக ஒத்துக்கிட்டோம். ஏயா 3வது மேல அடிக்க போறோமே, இன்னும் இஸ்திரி போட்டு என்ன அர்த்தம்? இன்னையா தெரிய தரமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். ஏயா ஒரு நாள் கூத்துக்கு நாங்க செய்யற லாண்டு தொழில விட்டுட்டு வந்துடுறதா? அட வேறலாம் பேசிக்கிட்டு, இவர் லாண்டுகளை பில் போடுறவரு, இவர் இஸ்திரி போடுறவரு, முழு பார்த்து கொடுத்து அப்புறம் என்ன வீண் பேச்சு? ஆமா, ட்ரெஸ் எங்க இருக்கீங்க? நமச்சில இருக்குது. எனக்கு நாட்டம் பொறுக்க முடியல, அதோட போட்டுக்கிட்டு இருக்கேன். போங்க நீங்களும் உங்க ட்ரெஸ் பாருங்கயா. நாங்க வந்து கூத்துல நடிக்கணும்னா, வசனத்தை ஒழுங்கா பேசணும்னா இஸ்திரி போட்டுட்டு தான் வருவோம். ஆமா, கடைசி பெல் அடிங்க. நான் சிவனா வருவேன், இவன் தர்மியா வந்து தோன்றுவான். எப்படியோ காலாயிரத்துல மாறி தொடங்கியா, இல்லையா மக்கள் கூட்டம் எங்களை மாறுகால மாறுகாய் வாங்கிடுவாங்க. வாங்கயா இவனுங்க கிட்ட துட்டு வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வச்சனம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு குத்து மதிப்பா பேசுவோமியா. நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. துணியில் உள்ள நாட்டத்தை போக்கும் சலவை தொழிலாளிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது சலவை தொழிலாளர் தலைவருக்கு ஒரு பெரும் பிரச்சனையில் பெருத்த சண்டை ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு 5000 மில்லி சுத்தமான சாராயம் பரிசாக வழங்கப்படும். எவ்வளவு பரிசு கிடைக்குதுன்னு சொன்ன? 5000 மில்லி. ஆமா, உங்க தலைவருக்கு என்ன சந்தேகம்? நிர்மா துணிகளை பளிச்சுன்னு வெளுப்பது எப்படி? ஆமா, அது பளிச்சுன்னு வலிக்குதே எப்படி? இது தெரிஞ்ச 5000 மில்லி நானே கபக்கு ஊத்தி இருப்பேன். இது தெரியல, நான் தண்டா போடுறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஏயா உங்களுக்கு 5000 மில்லி கட்சிதுன்னா ராவும் பகலும் ராவா இருப்பீங்க இல்ல? என் சந்தேகத்தை யார்தான் தீட்டி வைத்தாங்களோ முதலிரோ யார் குடிச்ச பாடு 5000 மில்லி ஆச்சே. எந்த லாண்டுகாரன் அடிச்சுட்டு போறானோ, எவனுக்கு மப்பு சுத்தி போதோ மில்லிசா உண்மையில போய்யா. நான் என்ன ராபிச்சக்காரனா? லாண்ட்ரி இஸ்திரி பொட்டி என்னையா கூப்பிட்ட? யார் நீ? நானா? சோப்பை தண்ணீரிலே கரைத்து அதிலே நுரை வர அடித்து அதிலே துணியை போட்டு அமுத்தி நசுக்கி பிதுக்கி வெளியே எடுத்து கொடியிலே காய போடும் சலவை தொழிலாளி நான். நம்ம ஆளு. ஆமா, இந்த தண்டோர போட்டது நீ கேட்டீங்க? வயிற்றுல அடிக்கிற. ஆமா, உன்னை பார்த்தா வசதி உள்ள ஆளு மாதிரி தெரியுது. ஆமா, நீ மவுண்ட் ரோட்ல ட்ரை கிளீனிங் வச்சிருக்கியா? போய் இந்த புட்டிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கியா? இது உனக்கு நல்லா இருந்தா? நீ எப்படி என் உடம்ப பார்த்தா தெரியல? தெரிகிறது. காட்டன் சட்டைக்கு கஞ்சி போட்டு வெயிலே காய வைத்தது போல் தெரிகிறது. அந்த சலவை தொழிலாளி அசோசியேஷன் தலைவருக்கு பதில் சொன்னால் உனக்கு பரிசு கிடைக்கும் அல்வா? அச்சி அல்லவா? ஐயோ, 5000 மில்லி ஆச்சு. ஒரு 500 மில்லி வாயில ஊத்திக்கினே 4500 மில்லி நான் கையில புடிச்சு கிடப்பினே. பதிலை நான் சொல்லட்டுமா? என்னது? நீ பதில் சொல்லியா? என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் மின்னல் அடிக்கும் வெளுப்பு, பார்ப்பவர்களுக்கு ஏற்படும் களிப்பு. என்னை பார்த்தால் எப்பொழுதும் ஏற்படாது சலிப்பு. நீ துவைக்கிற துணி எல்லாம் ஒரே கிழிப்பு. இப்படி பேசினால் உனக்கு வரும் வலிப்பு. என்னை யார் என்று நினைத்துக் கொண்டாய்? நீ என்ன பெரிய ஆளா? என்னை நீ சோதிக்க வேண்டுமென்றால் நீ என்னை கேள்வி கேட்கிறாயா, அல்லது நான் உன்னை கேள்வி கேட்கட்டுமா? நீ கேட்க கூடாது. நான் தான் கேட்பேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும். கேள். பிரிக்க முடியாதது பெண்களுடைய தலையும் பேணும் துணியும் அழுக்கும். பிரியக்கூடியது சோப்பும் நுரையும் சேர்ந்திருப்பது. வேஷ்டியும் கரையும் சேராமல் இருக்கிறது. புடவையும் சாயமும் பார்க்க முடியாதது. துணிகளை துவைப்பதை பார்த்து ரசிப்பது. துவைத்தபின் கிழிவதை. துணியில் சிறந்ததை. பாலிஸ்டர் இஸ்திரி எத்தனை வகை? 3 வகை. பட்டு துணிக்கு மிதமான சூடு, திரி காட்டலுக்கு மிதமான சூடு, காட்டலுக்கு கனமான சூடு. இஸ்திரி போட நீ பில்லு போட. ஐயா, புண்ணு இருக்கு. ஏத்துட்டேன். என் காலையா? என் கைய.
ஐயா நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ சொல்லுங்க. அப்படியே தலைவர்கிட்ட சொன்னா எனக்கு 5000 மில்லி சாராயம் கிடைக்குங்க. சாராயத்தை நீ குடிச்சிட்டு பாட்டில் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. எதுக்கு? அதுல விளக்கெண்ணெய் வாங்கணும். நிர்மா துணிகளை படிச்சென்று வெளுக்கின்றது எப்படி? என் சந்தேகத்திற்கான பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்றா சொல்றேன். நிர்மா 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 உங்க ஆயா வீட்டுல குர்மா குர்மா குர்மா. தமா தூண்டு குழந்தைங்கள இருந்து இந்த நாட்டுல வயசானவங்க வரைக்கும் இத பத்தி தானே பேசிங்க இருக்கிறாங்க. ஏங்க இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த குருமாவை பற்றிய விளக்கத்தை நீங்கள் தானே சொல்ல வேண்டும். நிர்மா பெருமையை பத்தி பேசல. நிர்மா 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 குர்மா குர்மா குர்மா. ஆஹா ஆஹா, அருமையான விளக்கம். என் சந்தேகத்திற்கான விடை கிடைத்து விட்டது. இதோ என் பரிசு 5000 மில்லி. இன்னைக்கு நல்லா பப்பு சுத்திக்கோ. நிறுத்தும். என்ன முத பாட்டில் பிழை இருக்கிறது. நான் சொல்லிக்கிறேன், என் பாட்டுல தப்பு இருக்கலாம். தட்டி இருக்கிறது. நீர் குருமாவுக்குத்தான் விளக்கம் தந்தியே தவிர நிர்மாவுக்கு அல்ல. ஆகவே உனக்கு பரிசு கிடையாது. நாட்டுல உன்ன மாதிரி 2 பேரு நீ ஒத்தவே போதையா? நாட்டுல ஒரு சாராய கடை இருக்காது. என் பாட்டில் குறை சொன்னவன் யார்? அங்க உங்க பாட்டை ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் உங்க பாட்டை தப்பு தப்புன்னா. அப்படியா? இசக்கா புசக்கா டன் குத்துடு நக்கீரா. என் பாட்டிலேயா குறை கண்டாய்? என் பாட்டிலேயா குறை கண்டாய்? என்னை பார், நன்றாக பார். கேட்டு போயில இங்க பாரியா, என் நெற்றிக்கண்ணை பார். நான் திறந்தால் நீ பொசுங்கி விடுவாய். நெத்தியில கண்ணையே காணும், அப்புறம் என்ன பொசுங்கி விடுவாய்? கண்ணை பாரு. என் நெத்தியில கண்ணு இல்ல. அந்த மேக்கப் போடுறவன் நெத்தி கண்ணு ஓட்ட மறந்துட்டான். முதல்ல அந்த மேக்கப் மேல கூப்பிடுவோம். சரி விடு. என் நெற்றியிலே கண் இருப்பதாக நினைத்துக்கொள். நீ பொசுங்கி விடு. இரு பொசுங்கி. முப்பத்தொன்னு 71 32 81 33 91 34 101 35. எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? ஆரம்பிக்கும் போது நம்ம 2 பேரும் ஒன்னாத்தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள நீ 101க்கு வந்துடுற, நான் 30 வரிசையில நிக்கிறேனே. கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணும். நான் 10 வேணுவேன். இந்த எக்ஸசைஸுக்கு முட்டியத்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். வண்டம் வர்ற நம்ம பைனான்சியர் வர. என்னடா பொட்டி என்னாச்சு? பொட்டியா? என்னடா? டேய், உங்க அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வரேன் போனீங்களடா, என்னாச்சு? எங்க அப்பா விளக்கெண்ணெய் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றவரு. அதே விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் நடக்கல. பிசினஸ் மேனா இருந்தாரு, நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்ட, வீட்டை விட்டு வெளியில போனான்னு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரு. அப்ப நீ வீட்டை விட்டே வந்துட்டியா? வேற வழி. சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டு வாசல்படியை மிதிக்கிறதா சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இனிமே உங்க வீட்டு வாசப்படி நீ மதிக்க போறதே இல்ல. அவசரத்துக்கு 500 1000 உங்க அப்பாட்ட பணம் வாங்கணும். அதுலயும் பண்ண கவலையே படாதீங்க. ஏன்? சொந்தமா படம் எடுக்கிறதுக்கே பிளான் பண்ணிருக்கேன். எப்படிடா எப்படி? அடையார் ஆண்டாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஆப்பம் வைக்கிறாங்க. ஐயோ, என் அத்தைய சொன்னேன்டா. அத்தையும் ஆப்பம் வைக்கிறாங்க. ஐயோ, அவங்க பெரிய கோடி சொல்லிடா. ஆப்பம் வைக்கிறாங்க. நீ அடிப்பட்டே சாக போற. அவங்களுக்கு அடையாறுல 6 பங்களா இருக்கு. 6 பங்களாவா? அதுல ஒரு பங்களாவை வித்தா கூட அழகான கலர் படம் எடுக்கலாமேடா. அவசியமே இல்ல. ஏன்? எங்க அத்தை சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்படியா? வாடா, நம்ம அத்தையை போய் மீட் பண்ணலாம். பாத்தியா, ஓட்டுறான். எங்க அத்தைய மீட் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கல்? இப்பெல்லாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிற அத்தா. ரொம்ப நாட்டி. அத்தை, ஏன் அழறீங்க? சிவாஜி நடிச்ச படம் பார்த்தப்பா, அவர் நடிப்பு என்ன அறியாமலேயே அழுக வந்துருச்சு. இவன் ஆக்டிங்க பார்த்தா கூட நீங்க ஓன் எழுதிருவீங்க. அப்படியா? இவன் காமெடி பண்ண நமக்கே அழுக வரும். யாரும் இல்ல, இவர்தான் டைரக்டர். வணக்கமா. இவர்தான் கேமராமேன். வணக்கம்மா. இவங்க 2 பேரும் என்ன ஹீரோவை வச்சு படம் எடுக்க போறாங்க அத்தை. பாவம். இதுக்கே பாவப்பட்ட எப்படி இன்னும் எவ்வளவு இருக்கு? அம்மா தான் அந்த படத்துக்கு பைனான்சியர், பணம் போடுறாங்க. அம்மா, ஐயோ பாவம். ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் எங்களுக்கு கொடுங்க. படத்தை ஓஹோன்னு எடுத்து முடிச்சிடலாம். என்னடா? என்னடா? ஆமாண்டா. நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. 5 லட்சம் என்ன, 10 லட்சம் கூட எங்க மம்மி கொடுப்பாங்க. இல்ல மம்மி? அது சரி, உங்க அப்பனை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஏன் பணம் கேக்குற? நான் சினிமாவில் நடிக்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அத்தை. ஒரு பைசா கூட கிடையாதுன்னு வீட்டை விட்டே துரத்திட்டாரு. மம்மி, அத்தான் பாவம் மம்மி. நீ அழுகாதம்மா.
உன் மாமா இருக்கானே அவன் கஞ்ச கலரசனையே தெரியாதவன். அதனாலதான் கலையுடைய அருமை பெருமை தெரிஞ்ச உங்ககிட்ட பணத்துக்காக வந்திருக்கோம்மா. இத பாரு தம்பி, மது மட்டும் என் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, சொத்து பூராவும் அவன் பேருக்கே எழுதி வச்சிடுறேன். என்ன அத்தை, ஒரு படம் கூட இன்னும் ஹீரோவா ஆக்ட் பண்ணல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே? ஜனங்க மத்தியில இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். நம்ம படம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பண்ணிடுவோம். அவன் வாயால என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, நாளைக்கே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். சொல்லுடா. சொல்ற. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தை. நல்லதா. இப்படிதான் ஒரு நல்லது நடக்கும்போது கஷ்டம் கூடவே வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க.